ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தமஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 3 கஜேந்திரனின் சரணாகதி பிரார்த்தனை என்னும் தலைப்பில் பதம் 12. நமக சாந்தாய கோராய மூடாய குணதர்மினே நிர்விசேஷாய சாம்யாய நமோ ஞான கணாய ச. பர்பட் பை ஷீல பிரபுபா. ஜெய் ஷீல பிரபாத். ஹரே கிருஷ்ணா. இதோட எக்ஸ்ப்ளனேஷன் போன ஆடியோவில் பாதி பார்த்துருக்கோம். பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு எண்ணற்ற அவதாரங்கள் இருப்பதால் அவை ஒரு கடல் அலையைப் போல சாஸ்திரங்கள் கூறுகிறது. கடலில் எத்தனை அலைகள் உருவாகிறது என்பதை ஒருவராலும் கணக்கிட முடியாது. அதைப்போல காலம், இடம், சாதகன் ஆகியவற்றின் தேவைக்கேற்ப எப்போது எப்படி பகவானின் பல்வேறு அவதாரங்கள் தோன்றுகின்றன என்பதை ஒருவராலும் எண்ணி பார்க்க முடியாது. பகவான் ஓயாமல் ஏதாவது ஒரு கிரகத்தில் தோன்றிக்கொண்டே இருக்கிறார். அதை பகவான் கிருஷ்ணர் பின்வருமாறு ஸ்ரீமத் பகவத்கீதையில் 4ஆம் அத்தியாயம் 7வது பதத்தில் விவரிக்கிறார். யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரத அப்யுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யகம். எங்கெல்லாம் எப்போதெல்லாம் அறப்பழக்கங்களில் சரிவு ஏற்பட்டு அதர்மம் ஆதிக்கம் செலுத்துகின்றதோ பரதகுலத் தோன்றலே, அப்போதெல்லாம் நான் வந்து அவதரிக்கிறேன் என்பதே மேற்கூறிய பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருளாகும். ஜட உலகில் கிருஷ்ண உணர்விலிருந்து விலகிவிடக்கூடிய வாய்ப்பு எப்போதும் இருக்கிறது. இதனால் கிருஷ்ணரும் அவரது பக்தர்களும் இத்தகைய நாஸ்திகத்தை தடுப்பதற்காக எப்போதும் அநேக ரூபங்களில் செயல்படுகின்றனர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அறிவு அம்சத்தை வற்புறுத்துபவர்களான அருவவாதிகளும் கூட பகவானின் பிரம்ம ஜோதியில் ஐக்கியமாகிவிட விரும்புகிறார்கள். ஆகவே பகவானின் ரூபத்தையும் இருப்பையும் நம்பாதவர்களான நாஸ்திகர்களுக்காகவே இந்த எல்லா அவதாரங்களும் தோன்றுகின்றனர் என்பதை ஞான கணாய என்னும் சொல் இந்த ஸ்லோகத்தில் குறிப்பிடுகிறது. போதிப்பதற்காக பல்வேறு உருவங்களில் பகவான் வருவதால் பகவான் இல்லை என்று யாராலும் கூற முடியாது. கற்பனையான தத்துவவாதங்களின் மூலமாக இறைவனை தேடி அலைந்ததன் பயனாய் அறிவு திடமாக பெற்ற அவர்களை குறிப்பிடுவதற்காக ஞானகணாய என்னும் சொல் பிரத்யேகமாக இங்கு உபயோகிக்கப்பட்டுள்ளது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை புரிந்து கொள்வதற்கு ஆழமான அறிவு பயனற்றதாகும். ஆனால் ஒருவரது அறிவு மிகவும் தீவிரமாகவும் ஆழமாகவும் மாறும்போது வாசுதேவனை அவர் அறிகிறார். வாசுதேவக சர்வம் இதி ச மகாத்மா சு துர்லபக. அதாவது பகவான் வாசுதேவரே சர்வம் என்பதை ஒரு ஞானி பல பல ஜென்மங்களுக்கு பிறகு அடைகிறார். ஆகவேதான் ஞான கணாய என்னும் சொல் இங்கு உபயோகிக்கப்பட்டுள்ளது. பகவான் வாசுதேவர் எல்லோருடைய இதயங்களிலும் வீற்றிருந்தாலும் ஜீவராசிகளுடன் அவர் செயலாற்றுவதில்லை என்பதையே சாந்தாய என்னும் சொல் இங்கே குறிப்பிடுகிறது. அருவவாத ஞானிகள் அறிவில் முதிர்ச்சியடையும் போது வாசுதேவரை அறிகின்றனர். வாசுதேவக சர்வம் இதி ச மகாத்மா சு துர்லபக என்று ஸ்ரீமத் பகவத்கீதை கூறுகிறது. பற்பல பிறவிகளுக்கு பிறகு வாசுதேவரே சர்வம் என்பதை ஒருவன் அறிந்து கொள்கிறான். அத்தகைய மகாத்மா மிக அரிதானவன் என்பதே இந்த பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருளாகும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 3 கஜேந்திரனின் சரணாகதி பிரார்த்தனை என்னும் தலைப்பில் பதம் 12 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய்.